ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்டிலையே வந்துட்டு முட்டை குழம்பு வந்துட்டு எப்படி செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அடுத்தது இப்போ பிரிஞ்சி இலை 2 பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்தது 3 வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்வரவலாக வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு 3 தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த குழம்பு ஈஸியாகவும் நம்ம ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து தேவையான அளவு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த முட்டை குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வாசனையாக வரும். இப்போ வந்துட்டு ஒரு தேங்காய் வந்துட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதோடைய தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ முட்டை வந்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா போதும். ஒரு ஈஸியான டேஸ்ட்டான நமக்கு வந்துட்டு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு தோசைக்கு எடுத்துக்கலாம், ஒரு சூடான சாதத்துக்கு எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.